ரொம்ப நாளாக வரணுன்ட்டு ஆசைப்பட்டேன், வந்துட்டேன். ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைம் 5:55 ரொம்ப லேட்டாக விடியுதுல. இப்போ நம்ம லாங் சைக்கிளிங் ரைட் போயிட்டு இருக்கோம். நம்ம அடிக்கடி மெரினாலாம் சைக்கிளில் போயிட்டு வந்திருக்கோம். மெரினா, மகாபலிபுரம்லாம் போயிட்டு வந்திருக்கோம். மகாபலிபுரம் அடிக்கடி போல், ஒன் டைம் போயிட்டு வந்திருக்கேன். பட் மெரினா அடிக்கடி சைக்கிளில் போயிருக்கேன். ஆனால் பெசன்ட் நகர் பீச் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. இப்போ தான் கொஞ்சம் விடியுது. நம்மளுக்கு ஆப்போசிட் பாருங்களா, ஒரு ஆரஞ்சு ரோஸ் கலந்த மாதிரி ஒரு கிளைமேட். நம்மளுக்கு நிறைய பேருக்கு கஷ்டம் இருக்குது. அந்த கஷ்டத்தை மறக்க இது மாதிரி சின்னதாக ஒரு ரைட் பண்ணிங்கன்னா அந்த டைம் லைட்டாக மறக்கும். சண்டே டைம்லாம் இது மாதிரி கொஞ்சம் அழகான ரோட்டை நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா அப்போனா எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க. அப்போது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக தெரியுதுல. இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா 24/12/2023. இந்த வருஷத்தோட கடைசி சைக்கிள் பயணமோ இதான் நினைக்கிறேன். அதுவும் லாங்காக பண்ணணும்னு தோணுச்சு, அதான் இப்போ போயிட்டு இருக்கேன். இன்றைக்கி எம்ஜிஆர் நினைவு நாள் போல் எல்லா இடத்துலையும் எம்ஜிஆர் பாட்டுனா போயிட்டு இருக்குது. நம்ம ஜென்ரேஷனில் யாரும் எம்ஜிஆரை பார்த்துருக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனில் எம்ஜிஆரை பார்த்துருப்பாங்க. எல்லோரும் அவரை ரொம்ப நல்லவன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ தெரியாது. இன்றைக்கி அரசியலில் இருக்கிறவங்க தகுதி இல்லாமல் தான் இருக்காங்க. நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருக்கோன்னா, நம்ம 2 கட்சிக்கு மாற்றி ஓட்டு போட்டுன்னு இருக்கோம். அதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு. அந்த பண்ணுற தப்பை நம்ம மாற்றினாவே ஆட்டோமேட்டிக்காக நாடு மாறும். ஏன்னா அவங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம மீஞ்சூர் அவுட்டோர் ரிங் ரோடை தாண்டி போயிட்டு இருக்கோம். ரோடு ரொம்ப கேவலமாக இருக்குது, ஆனால் கிளைமேட் சூப்பராக இருக்குது. நம்ம மக்கள் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகணும்னா நம்ம நல்லா இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. எப்போ இந்த டெக்னாலஜிலாம் மொபைல் ஃபோன் இதெல்லாம் வராமல் இருந்ததோ அப்போயே நம்ம சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் இப்போ யாருக்கும் சந்தோஷம் இல்லை, அதுதான் உண்மை. எல்லோரும் சன்செட் ஆகிறத பார்க்கறதுக்கு கன்னியாகுமரிலாம் போவாங்க. நம்ம சைக்கிள் ஓட்டிக்கினே சும்மா பார்த்துட்டு வருவோம். நம்ம வழக்கமாக ரைடு பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ எண்ணூர், மெரினா, மகாபலிபுரம் போயிருக்கேன். எல்லாமே இது பக்கம் பண்ணுது. இது பீச் ரோடு சொல்லுவாங்க. மிஞ்சூரெலாம் தாண்டி வந்து கட்டாகும். ஆனால் இன்றைக்கி நம்ம புதுசாக பண்ண போகிறோம். ஸ்ட்ரைட்டாக போக போகிறோம். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு சென்ட்ரல் போயிட்டு அப்படியே போக போகிறோம். ஸ்ட்ரைட்டாக போக போகிறோங்க. நான் நிறைய வாட்டி எண்ணூர், மெரினா, ஒரு வாட்டி மகாபலிபுரம் போயிட்டு வந்திருக்கேன். ஆனால் எல்லாமே பீச் ரோடுனா. ஆனால் இந்த ரோடு பார்த்தோன்னா இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சைக்கிள் இது ரோட்டில் போகுது. ரொம்ப நாளாக தோணிகிட்டே இருக்குது, இந்த ரோட்டு வழியாக நம்ம சென்ட்ரல் போகணும், மூன் ரோட் போகணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக தோணிகிட்டே இருந்தது. சரி, நம்ம பெசன்ட் நகர் பீச் போகிறோமே, இந்த ரோட்டு வழியாக போகலான்ட்டு தோண ஆரம்பிச்சிது. அதெல்லாம் நம்ம போயிட்டு இருக்கோம். நான் பைக்கில் சென்னைக்கு போகிற மாதிரி இருந்தால் இது வழியாக தான் போவேன். அப்போது மழை டைமில் நான் வர சொல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ 2021 சரியான மழை வச்சுட்டு பார்த்தீங்களா, அப்போ வர சொல்ல பார்த்தீங்கன்னா செம்ம தண்ணி. அதே மாதிரி இப்போது சைக்கிள் ஒன்று வந்தது பார்த்தீங்களா, அப்போயும் எங்கள் செம்ம தண்ணியாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
செம்மையாக ஸ்மெல் வருது. இங்கே இருக்கிறவங்களாம் இது அப்படியே பழகிடுச்சுல. ஆனால் நம்மளுக்கு புதுசாக வரவங்களுக்கு தெரியாது, என்னடா நாற்று அடிக்குதுன்னு நினைப்போம். பட் இங்கே இருக்கிறவங்களுக்கு அப்படியே பழகிடுச்சு. அதே மாதிரினாங்க இப்போ நம்ம பிச்சைக்காரங்களாம் ரோட்டில் தூங்குறாங்க, என்னடா எப்படா தூங்குறாங்கன்னு நினைப்போம். பட் அங்கே இதில் பார்த்தா 1 நாள் 2 நாள் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நம்மளும் தூங்கி பார்த்தா நம்மளுக்கு பழகிடும். அதே மாதிரி தான். இப்போது எங்கே இருக்கோன்னா திருவொற்றூர் நாய்க்கோட்டை சொல்லுவாங்க. அங்கேனா நம்ம போயிட்டு இருக்கோம். திருவொற்றூர்னாவே நமக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது. ஏன்னா நான் காலேஜ் படித்து தான் திருவொற்றூர் தான். காலேஜ் இப்படி சொல்ல வெளிக்கிழமைனா கட்டச்சிட்டு மெரினா பீச்சுக்கு போகுது, தேட்டருக்கு போகுது. அப்புறம் கேட்ரிங் ஒர்க் என்னாச்சும் வேலை இருந்ததுன்னா திருவொற்றூர் வந்துட்டு அப்படியே ரிட்டர்ன் கேட்ரிங் போகுது. நிறைய மெமரிஸ் இருந்தது. அப்புறம் எங்கள் ஆயாவோடும் திருவொற்றூர்னா சின்ன வயசில் தங்கி ஜாலியாக விளையாடிக்கின்னு பம்பு வச்சிக்கின்னு இதெல்லாம் நல்ல ஒரு மெமரிஸ். அதெல்லாம் தோண ஆரம்பிச்சிது இந்த பக்கம் சைக்கிளில் வர சொல்ல. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன்னா பிரிந்தி. நம்ம பாயிங்க நிறைய பேர் பிரியாணினா டேஸ்ட்டாக செய்வாங்கன்னு நினச்சின்னு இருப்போம். ஆனால் பிரியாணியோட பாயிங் செய்கிற பிரிந்தி நல்லா இருக்குது. இதே நான் பலர்காட்டில் போய் சாப்பிடுவேன். அங்கேயும் பாயிங்கன்னா பிரிந்தி செய்வாங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நான் திருவொற்றூரில் சாப்பிட்டேன். திருவொற்றூர்லேயும் அவர் பாயினா செஞ்சார், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சைக்கிளிங் பண்ண சொல்ல நிறைய ஞாபகம்லாம் வருது. தனியாக கெத்து காட்டுற மாதிரி ஒரு ஃபீல் வருது. சோலோவாக நம்ம ரைட் பண்ணது நல்லாகமாக கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு சோலோ ரைடு தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட். அதில் நீ தான் வைக்கிறது சட்டம், நீ என்ன வேணாலும் பண்ணலாம், யாரும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அதே நீ ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட குரூப் ரைடெலாம் பண்ணலாம், அங்கே சொல்கிற மாதிரி நம்ம கேட்டாகணும். பட் இது நம்ம இஷ்டம், நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம அங்கே நிறுத்தி டீ சாப்பிட்லாம், ஏன்னா சாப்பிட்டுன்னு இருக்கலாம். அதுதான் நம்ம இஷ்டம். எதானா முடிவு எடுக்கலாம். எவ்வளோ ஈஸியாக இருக்குது சோலோ ரைடில். ஆனால் ஒன்றும் சேஃப்டி இருக்காது. ஏன்னா சர்ச்சு போட்ட போக தெரியாது. அது ஒன்றா டிஸ்பாயிண்ட்டு. மற்றபடி சூப்பராக இருக்கும். இப்போது சென்னை வால்டாஸ் ரோடு வழியாக நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனால் சைக்கிளில் சொல்ல செம ஒரு சந்தோஷங்க. ஏன்னா இதே மாதிரி காலையில் சைக்கிள் ஓட்ட சொல்ல இதான் நம்ம ஊரில் சைக்கிள் ஓட்டினா எப்படி இருக்கும், அதே மாதிரி இப்போ நம்ம சென்னையில் ஓட்டிகிட்டு இருக்கோம் வால்டாஸ் ரோடில். அதே ஃபீலும் இப்போ நம்மளுக்கு கிடைக்குது. இது மெரினா பீச். நீ ஒரு 5-6 தடவை சைக்கிளில் வந்திருப்பேன்.
பெசன்ட் நகர் பீச்சுக்கு போகிற வழி சூப்பராக இருக்குது. என் பையன் பாருங்கள் ஃபுல்லாக மரங்களாக இருக்குது. இதே மாதிரி எல்லா இடத்துலையும் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் ஏன் வெட்டிடுறாங்கன்னு தெரியல. ஃபைனலி பெசன்ட் நகர் பீச்சுக்கு வந்துட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர்ஸ் ஒன்லி. ரோடு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஃபஸ்ட் டைம் வரேன். செம்மையாக இருக்கு. இதுவரையும் நான் பெசன்ட் நகர் பீச்சுக்கு வந்ததே கிடையாது. பைக்கில் ஒன் டைம் வந்திருக்கேன், அதுக்கு ஒரு நைட்டில் வந்திருக்கேன். ஆனால் நான் இங்கே எதில் வந்தோன்னா சைக்கிளில் வரத்துக்கு ரொம்ப ஆசைப்பட்டேன். சைக்கிள்னால் இந்த இடத்துக்கு நம்ம வந்தாகணுன்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதனால் நடுவில் எப்போனாச்சும் தோணும் பைக் எடுத்துக்கிட்டு பெசன்ட் நகர் பீச்சு போகலான்ட்டு. ஆனால் எனக்கு சைக்கிள்னால் போய் ஆகணும்னு தோணுச்சு. அதால் சைக்கிள்னால் ஒன்னுன்ட்டு ஒரு முடிவு வச்சேன். இன்றைக்கி சைக்கிள்லேயே நம்ம பெசன்ட் நகர் பீச்சுக்கு வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரைட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பெசன்ட் நகர் பீச் அன்றைக்கி வந்தாச்சு. இந்த பீச்சுக்கு நான் வந்திருக்கேன், ஒரு வாட்டி வந்திருக்கேன். அப்போ கூட எப்படி சொல்கிறது, நைட்லலாம் வந்திருக்கேன். பைக்கில் கூட பகலில் வந்தது கிடையாது, பைக்கில் நைட்டில் வந்திருக்கேன். பட் சைக்கிளில் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ரொம்ப நாள் ஆசை. ஒன்று அது வேறு A2 வேறு A2. ஆனால் நியூ இயர் வரத்துக்கு என்ன டேட்டு 24. ஆமாம், நாளைக்கு கிறிஸ்மஸ்ஸு, ஞாயிற்றுக்கிழமை. நியூ இயர் ஒன்று ஒரு 5 நாளில் வந்துடும். சரி, ஒரு ரைடு போகலாம் லாங்காக. அதனால் வந்துட்டேன். வாய்ஸ் எப்படி கேட்குறது ஒரு காற்றாக இருக்குங்க. அதனால் வந்துட்டேன். சந்தோஷமாக இருக்குது. எத்தனை கிலோமீட்டர்னால் ஒரு 65 கிலோமீட்டர் வரும் எங்கள் ஊர்லேருந்து இங்கே வர்றதுக்கு. போட்டு வர்றது 65, டோட்டலாக ஒரு 130 கிலோமீட்டர் வரும். 130 கிலோமீட்ரு பார்த்து. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10:15 ஆகுது. இப்போதைக்கு நான் வந்துட்டேன். இந்த சைக்கிள் எடுத்த டைம் 6 மணி. 4 லெவலில் நம்ம வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபைனலி ரீச் ஆகிட்டோன்ட்டு. அவ்வளோதான். இந்த வருஷத்தோட 2 பெரிய ரைடு பண்ணியிருக்கோம். ஒன்று வண்டலூர் போனோம், அது அப் அண்ட் டவுன் 150 கிலோமீட்ரு. அதோட இது ஒரு 130 கிலோமீட்டர். 2023 2 ரைடு லாங்காக பண்ணியாச்சு. அடுத்த வருஷம்னா எப்படின்னு தெரியல. கொஞ்சம் பெரிய ரைடாக பண்ணணும்னு ஆசை இருக்குது. பட் பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். வீட்டுக்கு போயிட்டு ஒரு தெரியல எவ்வளோ நேரம் ஆகும்ட்டேன். நான் இப்போ இனிமேல் காலையில் எப்படியோ கொஞ்சம் பாகியாகரால் வந்துவிட்டோம். இப்போ போக சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வெயில், எதிர்காற்று அது மாதிரிலாம் இருக்கும். பார்ப்போம், எப்படியோ பார்த்தீங்கன்னா ஈவினிங்குள்ளே போயிடும்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு. நேற்று வரைக்கும் இங்கிருந்தேன், இன்றென்னை காணவில்லை. வெயில் இல்லை, மழை இல்லை, பார்த்தேனே மாறவில்லை. என் நெஞ்சோடு ரசித்தே சொல்லாமல் சொல்கின்ற அழகை. பீச்சில் ஒரு 1 hour உக்காந்துக்கின்னு அது சாங்க ஒரு 4-5 வாட்டி ரிப்பீட் பண்ணி கேட்டேன். செம்ம ஒரு வைப் ஆகிட்டேன். இருக்கிற கஷ்டம் எல்லாமே மறந்து போயிடுச்சு அது பீச்சிலேயே. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:10 ஆகுது. இப்போ நம்ம பெசன்ட் நகர் பீச்சுக்கு கிளம்ப போகிறோம். இப்போ போக சொல்லணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கிளைமேட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. ரைஸ் நம்ம பேக்கில் பாருங்கள் செம்மையாக இருக்குது. க்ளௌடியாக வேறு லெவலில் இருக்குது. மழை பெய்யுமானான்னு தெரியல. நம்ம ஒரு 65 கிலோமீட்டர் போனோம் இங்கேருந்து ஏரியாவுக்கு.
2023 நல்ல ஒரு மெமரிஸான இயர்னா. எந்த இயர் வந்தாலும் நம்மளுக்கு கஷ்டம் தான் இருக்கும். பட் இந்த இயர் எனக்கு நல்லா தான் போச்சு. ஏன்னா நல்லா இருந்தது. ஓகே மக்களே, இதோட இது வீடியோ என் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய். நம்மளுக்கு வீட்டில் இருக்க சொல்ல டைம் செல்லுன்னு போயிடும் ஒரு நாள். அதை நம்ம ரைட் பண்ண சொல்ல அது ஒரு நாள் 10 நாள் மாதிரி ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிது. காலையிலேருந்து சைக்கிள் ஓட்டினே இருந்து 4:30 மணிக்கு வீட்டுக்கு போய் சேர்ந்தேன். செம்ம ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஏதோ ரொம்ப நாளாக லீவில் இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் கிடச்சிது.